ஓர் அழகான பெரிய காட்டில் கருப்பு காகம் வாழ்ந்து வந்தது. அந்த கருப்பு காகம் மிகவும் சுறுசுறுப்பாக இருக்கும். அனைத்து நண்பர்களுடன் பழகும். ஆனால் அதன் மனதில் ஒரு சிறிய துன்பம் இருந்தது. காரணம், தன்னுடைய நிறம் கருப்பாக இருப்பது. கருப்பு நிறத்தை வெறுப்பான் அவன். ஒவ்வொரு காலையும் தினமும் கண்ணாடி போல் குளிப்பதற்கு குளத்தில் சென்று பார்க்கும்பொழுது தன்னுடைய நிறத்தை பார்த்து காகம் கோபமடைந்தது. ஏன் நான் மட்டும் இவ்வளவு கருப்பாக இருக்க வேண்டும்? மற்ற பறவைகள் எல்லாம் அழகான நிறத்தை கொண்டிருக்கிறது என கவலையாக கூறியது. அந்த காட்டில் வாழ்க்கை சாதாரணமாகவே இருந்தது. நட்புகள், சண்டைகள், விளையாட்டு, உணவு தேடல் அனைத்தும் இருந்தது. ஒரு நாள் காடு முழுவதும் பரபரப்பை ஏற்படுத்தி கொண்டு ஒரு விருந்தினர் வந்தார். அவர் பெயர் அன்னம். வெள்ளை இறகுகள், நீண்ட கழுத்து, மிதமான நடை என அந்த காட்டில் வாழ்வதற்கு அன்னப்பறவை வந்தது. அதை பார்த்த மற்ற பறவைகள், இவரை போன்ற பறவைகள் நம் காட்டிற்கு வந்ததே இல்லை என கூறியது. அதற்கு மற்றொரு பறவை, அந்த பறவையின் பெயர் அன்னப்பிரியா. அன்னப்பிரியா தன்னுடைய நண்பர்களுடன் பயணம் செய்து கொண்டிருக்கும் பொழுது வழி தவறி நம்மளுடைய காட்டை வந்து அடைந்து விட்டார் என கூறியது. இதையெல்லாம் தூரத்திலிருந்து பார்த்து கொண்டிருந்த காகம் அதன் மனதில் ஏதோ சொன்னது. இவ்வளவு அழகா? நான் இதே போன்று ஒரு நாள் ஆக முடியுமா என கேட்டுக்கொண்டது. காகமானது தனது மனதிற்குள் அன்னப்பறவையை ஒரு நாள் தனியாக சந்திக்க வேண்டும் என மனதில் எண்ணியது. அன்னப்பறவை குளத்தின் அருகே இறங்கி ஓய்வெடுக்கும் பொழுது காகம் மெதுவாக பறந்து சென்று அன்னப்பறவைக்கு அருகில் அமர்ந்தது. காகமே முதலில், வணக்கம் அன்னப்பறவை, நான் காகம், நீங்கள் எங்கிருந்து வந்தீர்கள் என கூறியது. அதற்கு அன்னப்பறவை சிரித்தபடியே பதில் கூறியது, நான் தூரத்தில் வடக்கில் உள்ள வெள்ளை ஏரியிலிருந்து வந்தேன். அங்கு எல்லாம் பனி போல வெள்ளையாக இருக்கும் என கூறியது. இதை கேட்ட காகத்தின் கண்கள் பெரிதாக விரிந்தது. காகம் அங்கே உள்ள மற்ற பறவைகளும் வெள்ளையாக இருக்குமா என கேட்டது. அதற்கு அன்னப்பறவையும் ஆமாம் என கூற, ஆனால் காகத்தின் மனதில் மெல்ல மெல்ல பொறாமை உருவாக ஆரம்பித்தது. அவன் மனதில், நான் மட்டும் கருப்பா, எவ்வளவு கொடுமை என மனதிற்குள் கூறியது. அன்னப்பறவை இதை கவனித்து ஒரு நாள் அவன் நிதானமாக கேட்டான், காகமே, நீ ஏன் இப்பொழுது கவலையாக இருக்கிறாய் என கூறியது. காகம் தன்னுடைய மனக்கசப்பை மறைக்க முடியாமல் கூறியது, என் நிறம், நான் அழகு இல்லை. நீங்கள் எல்லாம் வெள்ளையாக இருக்கிறீர்கள், மற்ற பறவைகள் மற்ற வண்ணத்தில் இருக்கிறது என கூறியது. இதற்கு அன்னப்பறவை சிரித்தது. நிறம் அழகு அல்ல நண்பா, எது முக்கியம் தெரியுமா? நம்மளுடைய மனது என அன்னப்பறவை கூறியது. இதை காகம் ஏற்கவில்லை. இதை கேட்ட காகமானது மனதில் மேலும் துன்பத்தை ஏற்படுத்தியது. காகம் தன்னுடைய நிறத்தை மாற்ற வேண்டுமென முடிவு செய்தது. அதற்கு முதியவர்களிடம் சென்று நிறத்தை மாற்றும் வழிகளை காகம் கேட்டது. அதற்கு ஆந்தை கூறியது, இரவில் பறக்க கற்றுக்கொள், நிறத்தை யாரும் பார்க்க மாட்டார்கள் என ஆந்தை கூறியது. மயில் சொன்னது, கருப்பு நிறம் ஒரு அரச நிறம், ஆனால் நீ எனது இறகுகளை ஒட்டிக்கொள் என கூறியது. கருடன் சொன்னது, உனது திறமைக்கு நிறம் தடையல்ல, மேலே வா, பறக்க கற்றுக்கொள், உன்னுடைய நிறத்தை யாரும் பார்க்க மாட்டார்கள் என கூறியது. ஆனால் காகத்தின் மனதில் உறுதியானது. நான் வெள்ளை நிறமாகவே மாற வேண்டுமென காகம் மனதிற்குள் ஒரு முடிவு செய்தது. அதுவே ஒரு வெறுப்பை உருவாக்கியது காகத்தின் மனதில். அந்த காட்டில் ஒரு கதை உண்டு. கிழக்கு திசையில் ஒரு மந்திர குளம் உள்ளது. அந்த குளத்தில் குளித்தால் நிறம் மாறும் என கதை உண்டு. இதை கேட்ட காகம் அன்று இரவே அந்த குளத்தை கண்டுபிடிக்க வேண்டுமென முடிவு செய்தது. காகம் ஒரு வழியாக சுற்றி அந்த குளத்தை கண்டுபிடித்தது. ஆனால் அந்த குளம் ஒரு மந்திர வலையால் சூழப்பட்டிருந்தது.
இது மிகவும் ஆபத்தானது. அன்னப்பறவை இதை கேட்டு காகத்தை தடுக்க வந்தது. நீ உன் ஆபத்தை தேடிக்கொள்கிறாய் காகமே என கூறியது. ஆனால் காகம் அதை கேட்கவில்லை. என்னுடைய வாழ்க்கையே மாறப்போகிறது. என்னுடைய நிறமும் மாறப்போகிறது. என்னை யாரும் தடுக்க முடியாது என காகம் கூறி மெதுவாக குளத்திற்குள் சென்றது. அந்த நேரம் குளத்தின் அடியிலிருந்து மந்திர ஆவிகள் அவிழ்ந்தது. காகத்தின் நிறம் சில நொடிகளில் வெள்ளையாக மாறியது. காகம் சிரித்து கொண்டிருந்தது. ஆனால் சில வினாடிகளிலேயே பிரச்சனை குளத்தில் ஆரம்பித்தது. அவன் இறகுகளில் ஒட்டி கொண்டிருக்க வேண்டிய வண்ணங்களை இழந்து காகம் மிகவும் பலவீனமாக மாறியது. இதனால் காகத்தால் பறக்க முடியவில்லை. அன்னப்பறவையே, எனக்கு உதவி செய்யென காகம் அழைத்தது. அன்னப்பறவை தன்னுடைய திறமையை பயன்படுத்தி குளத்தில் இறங்கி குளத்தில் இருந்த காகத்தை கரைக்கு கொண்டு வந்தது. காகமே, மந்திரத்தால் பெறப்படும் அழகு நிலையானது அல்ல, அது உன்னை பலவீனமாக்கும் என கூறியது. இதை கேட்ட காகம் பயத்தில் நடுங்கியது. அந்த காட்டில் உள்ள மற்ற பறவைகள் அதே காட்டில் வசிக்கும் மருத்துவரை அழைத்து வந்து காகத்தை குணப்படுத்தியது. சில நாட்களில் காகம் பழைய கருப்பு நிறத்திற்கு மீண்டும் வந்தது. ஆனால் இம்முறை காகமானது தன்னுடைய நிறத்தை வெறுக்கவில்லை. காகமானது கண்ணாடியில் பார்த்து தன்னுடைய கருப்பு நிறத்தை பார்த்து நம்பிக்கையாக உணர்ந்தது. அப்பொழுது அன்னப்பறவை மெதுவாக சொன்னது, உன் கருப்பு நிறம் உன்னுடையது, தனித்தன்மை என அன்னப்பறவை கூறியது. காகம் அந்த வார்த்தையை மனதில் நன்கு ஏற்றுக்கொண்டது. அந்த நாளிலிருந்து காகம் தன்னுடைய திறமையின் மூலம் வளர்த்து கொண்டது. நீண்ட தூரம் பறக்கும் தன்மை, குரலில் மாற்றம் செய்து மற்ற பறவைகளை எச்சரிக்கும் திறன், ஆபத்தை அடையாளம் காணும் அறிவு, இவை அனைத்தும் காகம் அன்னப்பறவையின் மூலம் உணர்ந்து கொண்டது. காகமானது காட்டில் உள்ள மற்ற பறவைகளுக்கும் உதவி செய்தது. ஒரு நாள் காடு முழுவதும் ஒரு பெரிய தீ விபத்து ஏற்பட்டது. காட்டில் உள்ள மற்ற பறவைகள் பயத்தில் இருந்தது. ஆனால் காகம் தன்னுடைய நண்பன் அன்னப்பறவையின் உதவிகளுடன் நீரை கொண்டு வந்து காட்டு தீயை கட்டுப்படுத்தியது. இதனால் காகம் தன்னுடைய காட்டில் வாழும் மற்ற பறவை மற்றும் உயிரினங்களை காப்பாற்றியது. இவ்வளவு நாளாக அவனுடைய நிறத்தை பற்றி பேசிக்கொண்டிருந்த பறவைகள் அதே நாள் சொன்னது, இந்த காட்டில் வாழும் பறவைகள், உயிரினங்கள் மற்றும் இந்த காட்டையே காப்பாற்றிய எங்கள் நாயகன், கருப்பு நாயகன் நீதான் காகம் என அனைவரும் பெருமையாக கூறியது. அன்னப்பறவை பெருமையோடு காகத்தை பார்த்தது. காகம் அப்பொழுது சிரித்தது. நான் என்னுடைய நிறத்தையும் என்னையும் நேசிக்க கற்றுக்கொண்டேன். அதுவே என்னுடைய வெற்றி என காகம் கூறியது. அழகு பார்வையில் இல்லை, அது நம்மளுடைய செயலில் உள்ளது. உண்மையான மதிப்பு நிறத்திற்கு இல்லை, நாம் நடந்து கொள்ளும் நம்மளுடைய செயலில் மட்டுமே உள்ளது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்மளுடைய ஸ்டோரி டைம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க. கதையை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா தான் நெக்ஸ்ட்டு வர ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலிமா கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.